அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவலை இணைய பயிற்சி நற்புலரி. 9th Sense ட்ரெயின்சன்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவலை இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு மூடனாக இருங்கள். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அளவு மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவங்க பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க. இவங்க ஹியூமன் ரிசோர்ஸ் துறையில் ஒரு வல்லுநர்னு சொல்லலாம். அதுலேயும் ஹியூமன் ரிசோர்ஸில் நிறையா இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக ரெக்ரூட்மெண்ட்டில் ஒரு வல்லுநர்னு சொல்லலாம். ஃபாரின் கண்ட்ரியில் படிச்சுட்டு அங்கேயே வேலை பார்த்துட்டு ஒரு மிக சிறப்பான அனுபவங்களை கொண்டு பிறகு திருப்பி பாண்டிச்சேரி வந்துட்டு ஜாக்ஸ் 365 HR கன்சல்டிங் கம்பெனி ஆரம்பித்து அதன் மூலயமா not only in Pondicherry, not only in Tamil Nadu, throughout India, ரெக்ரூட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக கம்பெனிஸ்க்கு வந்து வேலையாட்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுல கன்சல்டிங் சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா மாணவர்களிடம் எந்த ஒரு அமௌண்ட்டும் வசூலிக்காமல் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு ட்ரெயினரும் கூட. இவங்க ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினரும் கூட. நிறையா பள்ளி, கல்லூரிகள், கார்ப்பரேட்ஸு, பெருநிறுவனங்கள் சொல்கிற கார்ப்பரேட்ஸ்லாம் ட்ரைனிங்ஸ் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்படி நிறைய நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை ஸ்ரீராம் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. சார், please welcome sir. This floor is yours. You can start, sir. Thank you குமரேசன் சார். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். நம்ம வந்து 883வது நற்புலரி செஷனை வந்து நம்ம இன்னைக்கு எனக்கு கண்டக்ட் பண்ண சொல்லி இன்வைட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து குமரேசன் சாருக்கு நன்றி. அதாவது 886வது செஷன் நன்றி. அண்ட் வீரசேகரன் சார், தேங்க்யூ ஃபார் ஆடிங் மீ இந்த வாட்ஸ்அப் குரூப். அண்ட் இன்னைக்கு காலை பொழுது எல்லாரும் அசம்பிள் ஆனதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரையும் மறுபடியும் ஒரு முறை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சி. நம்ம ஆல்ரெடி ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த செஷன் நல்லா இருந்ததுனால தான் இன்னொரு செஷன் இன்வைட் பண்ணியிருக்காரு நம்ம சென்னை கவுன்சிலர் குமரேசன் சார். ஸோ தேங்க்ஸ் அகேன். ஒரு கிராட்டிடியூடோட நம்ம ஆரம்பிக்கிறது இந்த நாட்களை வந்து என்றைக்குமே வந்து நம்ம ஒரு கிராட்டிடியூடோட நன்றி உணர்வோடு நம்ம ஆரம்பிப்போம். இன்றைய நன்றி உணர்வு எனக்கு உங்களோட செஷனில் இன்னைக்கு கலந்துக்கிட்டது மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து நம்ம குமரேசன் சார்ட்ட வந்து பேசும்போது என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்குன்னு நம்புறேன். குமரேசன் சார்ட்ட நான் பேசும்போது தேங்க்யூ சார் தம்ஸ் அப் போட்டு எஸ் அப்படின்னு சொன்னதுக்கு. இது மாதிரி நம்ம நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம எமோட்டிகான்ஸ் யூஸ் பண்ணி இன்னைக்கு இன்ட்ராக்ஷன்ல இருப்போம். இந்த செஷனோட தீம் பார்த்தீங்கன்னா மூடனாக இருங்கள். அதாவது ஒரு சூப்பரான ஒரு பர்ஸ்பெக்டிவ், ஒரு வியூ பாயிண்ட் அப்படி சொல்லணும். குமரேசன் சார் வந்து நல்ல ஒரு கான்செப்டை கொண்டு வர்றாரு. இந்த மாதிரி கான்செப்டை கொண்டு வரும்போது மூடனாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அப்போ என்ன மாதிரி ஒரு பார்வையில இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சார்கிட்ட கேட்டிருந்தேன். சார் என்ன சொன்னாங்க, மூடனாக இருங்கள் சார், அதாவது பி அண்ட் இடியட். எல்லாமே தெரிஞ்சவன் என்னைக்குமே வந்து சரித்திரம் படிச்சுதான் வந்து வரலாறு கிடையாது. அப்போ கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். அண்ட் கீப் அவர் மைண்ட் ஓப்பன் ஃபார் லேர்னிங். இதுதான் நான் வந்து கொஞ்சம்
அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீப் அவர் மைண்ட் ஓப்பன் ஃபார் லேர்னிங் அப்படின்னு பேசும்போது எத்தனை பேர் நம்மள இங்க எத்தனை பேர் வந்து இதை நம்புறோம், எத்தனை பேர் இதை நம்புறோம்? ஒரு தம்ஸ் அப் போடணும் பார்ப்போம். லேர்னிங் அப்படின்றது என்னைக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நம்புறோம்? தேங்க்யூ வீரசேகரன் சார், தேங்க்யூ அருணகிரி சார், தேங்க்யூ ரம்யா மேடம். அப்போ வந்து நம்ம எடுத்திருக்க பார்வை கரெக்டுன்னு நம்பி நான் வந்து இந்த செஷனோட பிபிடி வந்து நான் ஷேர் பண்றேன். எப்பவுமே நான் பிபிடி போடுறது வழக்கம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஹவு டு பி ஏ எஃபெக்டிவ் மூடர் ஆர் மூடன் அப்படின்னு சொல்லுவோம். பெரியவங்களாம் இன்னைக்கு இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம மூடன் அப்படின்னு சொல்லுவாங்க, மூடர் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுல எஃபெக்டிவா மூடர் எப்படி இருக்க முடியும்? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா லேர்னிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நோக்கி போக போறோம். எல்லாருமே நம்ம கிட்ட சொல்றது நிறைய படிங்க, புத்தகங்கள் படிங்க, நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இல்ல தெரிஞ்ச விஷயத்தையே இன்னும் மேம்பட தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் எப்படி பெட்டரா நீங்க வந்து அதை கத்துக்க முடியும் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் இன்னைக்கு நம்ம அதை எப்படி லேர்ன் பண்ண போறோம்? ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் சக்சஸ் த்ரூ லேர்னிங். லேர்னிங்கே ஒரு ப்ராசஸா எப்படி நம்ம கொண்டு வர போறோம் அப்படின்றத பற்றி தான் நான் இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு விரும்புகிறேன். ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நம்புகிறேன். அண்டு இப்போ நம்ம அந்த ஸ்க்ரீனில் வந்து ஹூ இஸ் அ மூடன், யாரு மூடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில கேரக்டர்ஸ்லாம் சொல்றோம். சக்சஸை வந்து இந்த செவிட்டு தவளை கதையெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து நிறைய சொல்லியிருப்பார் மேடைகள்ல. செவிட்டு தவளை கதையை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா அவரு சொன்னதுனால அது ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு அப்படின்றது தான் என்னோட பார்வை. அது மாதிரி சக்சஸ்ஃபுல்லா நீங்க இருக்கணும் அப்படின்னாக்கா நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, நீ ஏன் இந்த ரூட்ல போற அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனா ஒரு விஷயம் நம்ம என்னைக்குமே நம்ப வேண்டிய விஷயம், நம்மளோட சக்சஸோட பாத், நம்மளோட சக்சஸோட விஷன் நமக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷனை வேற யாராலையும் பார்க்க முடியாது. அதனாலதான் நிறைய பிசினஸ் என்டர்பிரனர்ஸ் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து என்னோட வழியில நோக்கி போயிட்டு இருக்கேன், என் வழி தனி வழி மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிட்டு சக்சஸ் நோக்கி ஓடும் போது, நல்ல ஒரு ஸ்டடி ஹேபிட் இருக்கும்போது அது உங்களோட ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணுது, உங்களோட லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா சொல்லுது. இந்த செஷன்ல நான் போன செஷன்ல என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னாக்கா, இந்த செஷன்ல ஒரு கண்டென்ட்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த செஷன்ல வரக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து டேட்டா அண்ட் ஒரு நல்ல ஒரு ரிசர்ச்ல இருந்து வரக்கூடிய ரிசல்ட் ஆஃப் த டேட்டா அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், இது ரெண்டுமே கலந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ பி எ லேர்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போறோம். அந்த பி எ லேர்னர் நம்ம ஈஸியா சொல்லிடுறாங்க, எல்லாரும் லேர்னர் சொல்லிடுறாங்க. பட் லேர்னிங் ஸ்டைல்ஸ்ல நிறைய விஷயம் இருக்குங்க. எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லேர்னிங் ஸ்டைல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். ஸோ இந்த செஷனை நீங்க வந்து எப்படியெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, நம்மளோட லேர்னிங்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லேர்னிங் ஸ்டைல்ஸ், மெத்தடாலஜி, எப்படி எஃபெக்டிவா ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை விட நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்களுக்கு இந்த செஷன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிற விஷயத்த போய் ஷேர் பண்றது மூலமா இந்த செஷனோட ஒரு சக்சஸ் இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை. ஸோ எஃபெக்டிவ் லேர்னிங் ஸ்டைல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் ஸ்டடி, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம போறோம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னிங் ஸ்டைல், நிறைய லேர்னர்ஸ், டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்கேன் நான். இது நம்ம வந்து ஒரு 3 பெரிய ஒரு கான்செப்ட் பிரிச்சிருக்கோம். ஒருத்தவங்க வந்து விஷுவல் லேர்னர், இன்னொருத்தவங்க ஆடிட்டரி லேர்னர், அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் ஆர் ரைட்டிங் லேர்னர்ஸ்.
எங்க அம்மா வந்து அடிக்கடி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது நீங்க வந்து 10 முறை படிக்கிறதுக்கு ஒரு முறை 2 முறை படிச்சுட்டு அதை ஒரு முறை எழுதி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எழுதி பார்க்கறது மூலமா 10 தடவை நீ படிச்சதுக்கு அது சமம்னு சொல்லுவாங்க. எத்தனை பேரோட அம்மா இது மாதிரி சொல்லியிருக்காங்க? ஒரு தம்ஸ்அப் போடணும். எத்தனை பேர் இது வந்து இதுக்கு முன்னால கேள்விப்பட்டிருக்கீங்க? எஸ், கரெக்ட். ரமேஷ் சார், தாமோதரன் சார், தேங்க்யூ, அருணகிரி சார். இப்போ இந்த கான்செப்ட் படி நிறைய லேர்னிங் ஸ்டைல்ஸ் இருக்கு. விஷுவல் லேர்னர்ஸ் யாரா இருப்பாங்க அப்படின்னாக்கா, நிறைய பேருக்கு வந்து போட்டோஜெனிக் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. போட்டோஜெனிக் மெமரி அப்படின்னும் போது இப்போ எனக்கெல்லாம் அது போட்டோஜெனிக் மெமரி தான் ஆக்சுவலி. ஸோ நான் வந்து இப்போ சிட்டி ரோபோட் மாதிரி படிப்பீங்களா சார்? அப்படி கிடையாது. விஷுவல் லேர்னர் அப்படின்றது லேர்ன் த்ரூ இமேஜஸ். அவங்களால வந்து ஒரு விஷயத்த ஃபுல்லாக புக் எடுத்து படிக்கிறதுக்கு பதிலாக அது சார்ந்த இமேஜஸ், அது சார்ந்த விஷயங்களை நம்ம பார்க்கறது மூலமாகவே அவங்களால படிக்க முடியும். எனக்கு வந்து பொதுவாக எனக்கு நம்பர் எல்லாம், மொபைல் நம்பர் வந்து நிறைய பேர் வந்து எழுதி மனப்பாடம் பண்ணுவாங்க, இல்லை வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வந்து எழுதி அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னாக்கா அது எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்த மாதிரி என்னோட மெமரிக்கு போய் நின்றுடும். இது ஒரு டெக்னிக் நான் யூஸ் பண்ணுவேன். இது உங்களுக்கு உபயோகப்படுத்துனா நீங்கள் யூஸ் பண்ணுங்க. சில பேர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் ஐ எம் லேர்னிங், ஐ எம் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ விஷுவல் லேர்னர். ஐ எம் வெரி மச் விஷுவல் லேர்னர். ஆடிட்டரி லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால வந்து இப்போ ஒரு புக்கு படிக்கிறதுக்கு பதிலாக அவங்க ஒரு பாட்காஸ்டாக வந்து லிசன் பண்ணியிருப்பாங்க. பாட்காஸ்ட் வந்து போட்டு விட்டுட்டு நான் வந்து சில நேரம் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, எனக்கு வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நான் போயிட்டு இருப்பேன், இல்லை வந்து ஒரு ட்ரைனிங்க்கு நான் போயிட்டு இருப்பேன். அப்போ நான் வந்து ஒரு பிடிஎஃபாக வந்து என்னோட மொபைலில் இந்த ப்ரெசன்டேஷன் கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த பிடிஎஃப்ல ரீட் அலவுடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரீட் லவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ரீட் லவுட் ஆப்ஷனை போட்டுட்டு என்னோட கார் ப்ளூடூத்தில் நான் வந்து ட்ராவல் பண்ணுவேன். மோஸ்ட்லி நான் தனியாக இருக்கும்போது தான் அது செய்யுது. ஏன்னா கூட 2-3 பேர் வச்சுட்டு அதெல்லாம் செய்ய முடியாது. அது அவங்கள அவமதிக்கிற மாதிரி இருக்கும். அதனால அவங்க கூட பேசிக்கிட்டு போகணும்னு நான் தனியாக போகும்போது லேப்டாப்ல இருந்து ரீட் லவுட் மோட் கனெக்ட் பண்ணிட்டு அது என்னோட ப்ளூடூத்ல கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா கார் ஃபுல்லாக வந்து அந்த ஒரு ஆம்பியன்ஸோடவே நான் போவேன். இந்த ஆடிட்டரி லேர்னர்ஸ்க்கு இந்த ஆம்பியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஆடிட்டரி லேர்னிங்கை கேட்கறது மூலமா, அதாவது ஒரு விஷயத்த கேட்கறது மூலமா அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ரீடிங் அண்ட் ரைட்டிங் நான் முதல்ல சொல்ல மாதிரி நிறைய பேரால லேர்னிங் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணுறது மூலமாகவும் அதை நோட்ஸாக எழுதுறது மூலமாகவும் அவங்களுக்கு நிறைய லேர்னிங் இருக்கும். நோட்ஸாக எழுதுறதுனால நம்ம வந்து ஒரு பெரிய கான்செப்டை படித்து சின்ன சின்ன நோட்ஸாக எழுதி இருக்கிறதுல நிறைய வந்து கான்செப்ட் இருக்கு. அதுவுமே ஒரு லேர்னிங் ஸ்டைல். இப்போ இந்த லேர்னிங் ஸ்டைல் பற்றி பார்த்தோம். ஸ்டடி பிளான் எப்படி கிரியேட் பண்ணுறது? நம்ம எல்லா இடத்துலையும் வந்து கோல் செட்டிங் ப்ராசஸில் பார்க்குற மாதிரி அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், அச்சீவபுளாக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு லாங் டேர்ம் கோல், அதாவது இன்னைக்கு வந்து நம்ம எப்படி வந்து இவ்வளோ நிறைய செஷன்ஸ், நம்ம டெய்லி செஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோமோ அது போல ஒரு லாங் டேர்ம் கோல். எனக்கு ஒரு லாங் டேர்ம் கோல் இருக்குங்க. எனக்கு ஒரு லாங் டேர்ம் கோல் என்னன்னா, ஒரு 1000 புக்ஸ் படிக்கணும் வித்தின் 3 years அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் இருக்கு. இந்த 1000 புக்ஸ் இன் 3 years, இந்த மாதிரி ஒரு சில கோல்ஸ்லாம் நிறைய பேருக்கு கோல்ஸ் இருக்கும். இது ஒரு ஒன் ஆஃப் த கோல். இப்போ இதுல வந்து நான் எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்றேன் அப்படின்றது தான் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்டடி பிளான் பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து ஒரு எக்ஸாம் பேப்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா டஃப்பான கொஸ்டினை முதல்ல எழுதி முடிச்சுடுவாங்க, ஃபாலோடு பை ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் எழுதி முடிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியான கொஸ்டின்லாம் முதல்ல எழுதிட்டு டஃப்பான கொஸ்டினை கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. இதுல நீங்க எந்த வகை சொல்லுங்க பார்ப்போம். சாட் பாக்ஸ்ல டஃப் ஃபர்ஸ்டா,
இல்லை வந்து ஈஸி ஃபர்ஸ்ட், டஃப் ஆர் ஈஸி. டஃப்னா டீன்னு போடுங்க, ஈஸினா ஈன்னு போடுங்க. ஈஸி ஃபர்ஸ்ட் போட்டுருக்காரு சார். ஓகே, சூப்பர். ஐ திங்க் இந்த டெக்னிக்கை நான் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஈஸி ஃபர்ஸ்ட் ஏன் போக மாட்டேன் அப்படின்னாக்கா, என்னால் இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுத முடியும். அதனால வந்து நான் டஃப்பான கொஸ்டினை ஃபர்ஸ்டே எழுதி முடிச்சிடுவேன். அது வந்து ஒரு பெரிய பாரத்தை எடுத்த மாதிரி இருக்கும். ஈஸியான கொஸ்டின்ஸை வந்து நம்ம சீக்கிரமா எழுதி பின்னால் முடிச்சுட்டு அதை வந்து நான் பேப்பரை வந்து மாற்றி எழுதுவேன். நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னாக்கா, எடுத்த உடனே டஃப்பான கொஸ்டினை மெயின் ஷீட்டில் எழுதிட மாட்டேன். ஏன்னா சில நேரம் அது வந்து தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறதுனால நான் எடுத்த உடனே ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அடிஷனல் ஷீட்டுன்னு கேட்பேன். எக்ஸாம் ஹாலே எனக்கு திருப்பி பார்ப்போம், யாரா எனக்கு 20 நிமிஷத்துல அடிஷனல் ஷீட் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அடிஷனல் ஷீட்டை வாங்கி அந்த ஹார்டு கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் எழுதுவேன். இதெல்லாம் நான் பண்ண ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸு. ஸோ நிறைய பேர் ஈஸி ஃபர்ஸ்ட் எழுதிருக்காங்க, மிகவும் சந்தோஷம். அது ஒரு டைப் ஆஃப் மைண்ட் செட். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ஈஸியாக ஃபர்ஸ்ட் எழுதிடும் போது அது ஒரு வின்னிங் ஆட்டிடியூடை கொடுக்குது. சூப்பர். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் எல்லா இடத்துலையுமே. ஸ்டடி பிளான்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன பிரேக்ஸ் எடுத்து ரிலாக்ஸேஷன் ஆகிட்டு மறுபடியும் படிக்கிற மாதிரி ஒரு பிளான்ஸை போடுறது ஒரு நல்ல ஒரு பழக்கம். இதுல எஃபெக்டிவ் ஸ்டடி டெக்னிக்ஸ் நம்ம பார்க்குறோம். நம்ம ஸ்டடி டெக்னிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பேஸ்டு ரெபிடேஷன், அதுக்கப்புறம் நோட் டேக்கிங், ப்ராக்டிஸ் டெஸ்டிங். இப்போ ஸ்டடி டெக்னிக்ஸ் நம்ம பிஏ லேர்னர் சொல்லிட்டோம். மூடனாக இருங்கள், நிறைய விஷயத்த வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம்னு சொல்லிட்டோம். நிறைய விஷயத்த எப்படி தெரிஞ்சுப்பீங்க, லேர்னிங் மூலமா தெரிஞ்சுப்பீங்க. லேர்னிங்ல ஸ்டடி மெத்தடாலஜி பார்த்துட்டோம். இப்போ நம்ம டெக்னிக் பார்க்குறோம். இந்த ஆக்டிவ் லேர்னிங்ல பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதுமே படிக்கக்கூடிய மைண்ட் செட்ல இருக்கிறது தான் மைண்ட் செட் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய விஷயம். அப்போ இந்த ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்ற ஒரு லேர்னிங் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணிக்கணும். நம்ம ஆக்டிவ் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் நம்ம மைண்டை ஓப்பனாக வச்சுக்கிறதே ஒரு ஆக்டிவ் லேர்னிங். இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நற்புலரைசேஷனை டெய்லி அட்டன் பண்ணுறவங்க இருக்காங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டுகள் கொடுத்துருவோம். நம்ம ஃபர்ஸ்ட்டு மிகப்பெரிய பாராட்டுகள். டெய்லி நற்புலரைசேஷன் அட்டன் பண்ணுறவங்க, இல்லைன்னா ஆல்மோஸ்ட் எல்லா நாளும் அட்டன் பண்ணக்கூடியவங்க நற்புலரைசேஷனை. அதுவே அவங்களுக்கு ஒரு ஒரு மைண்ட் செட் பொறுத்த விஷயம் தான். ஓப்பன் ஃபார் லேர்னிங் ஆன் அ எவ்ரிடே பேசிஸ் ஏர்லி இன் த மார்னிங் இஸ் அ வெரி வெரி குட் ஹேபிட் அண்ட் குட் ப்ராக்டிஸ் ஆல்சோ. ஸ்பேஸ்டு ரிடக்ஷன் அப்படின்னும் போது, ஸ்பேஸ்டு ரெபிடேஷன் அப்படின்னும் போது சில பேருக்கு இந்த பழக்கம் உண்டு. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, காலையில் எழுச்சிக்கணும்னு முடிவு பண்ணிடுவாங்க, காலையில் எழுந்துப்பாங்க. ஆனால் அவங்களால சில பேரால் வந்து கண்டினியூஸாக காலையில் எழுச்சிக்க முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஒரு 3 நாள் எழுதுப்பாங்க, 4வது நாள் அவங்களே பிரேக் கொடுத்துருவாங்க. அது பேர் சீட் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜிம்மில் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் சில பேருக்கு. ஸ்பேஸ்டு ரெபிடேஷன் அப்படின்றது ஒரு 3 நாள் நீங்கள் ஜிம்முக்கு போவீங்க, 4வது நாள் நீங்கள் பிரேக் விட்டுருவீங்க, 5, 6 ஜிம்முக்கு போவீங்க, 7வது நாள் மறுபடியும் பிரேக் விட்டுருவீங்க. ஸோ தட் யூ வில் நாட் ஃபீல் வெரி டயர்ட் ஆர் யூ வில் நாட் ஆல்சோ ஃபீல் வெரி ரிப்பீட்டேட்டிவ். சில பேருக்கு சில விஷயத்த ரிப்பீட்டேட்டிவாக பண்ணுறது மூலமாக கூட அந்த விஷயம் போர் அடிக்கும். இப்போ நான் அந்த ரகம் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்த கண்டினியூஸா என்னால வந்து பண்றதுக்கு என் மைண்ட் செய்ய வேண்டியதுதான் வந்து விஷயத்த ஒரு பிரேக் விட்டு செஞ்சு முடியும். இது எனக்கு ரொம்பவே பொருந்தும். ஸ்பேஸ்டு ரெபிடேஷன் இது உங்களுக்கு வந்து பேர்ன் அவுட் ஆகாது. அதாவது ஒரே விஷயத்த செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்டும் சொல்லாது. இதை வேணா கூட அதை யூட்டிலைஸ் பண்ணி பாருங்க. அதாவது என்ன பண்ணோம்னா 3 நாள் எழுச்சிப்பீங்க, 4வது நாள் பிரேக் விடுவீங்க, 5, 6 எழுச்சி
நாள் எழுந்துட்டு 3ஆவது நாள் பிரேக் போடுவாங்க, 4 போடுவாங்க. 7, 8 எழுந்துக்குவாங்க, 9வது நாள் பிரேக் போடுவாங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை பிரேக். இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இது காலையில் எழுச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் ஜிம்முக்கு போகிறதும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா உங்களோட செஷனில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இது நோட் டேக்கிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு டாப்பிக்கை எடுத்து மிகப்பெரிய டாப்பிக்கை நீங்கள் படிச்சுட்டு அதில் வந்து தேவையான நோட்ஸை நீங்கள் எடுத்துப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டாப்பிக்கை பண்ணியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா சின்ன சின்ன நோட்ஸாக நீங்கள் அதை எடுத்துட்டீங்க. சில பேர் வந்து அந்த இமேஜஸாகவும் வரைஞ்சி வச்சுக்கிறது ஒரு வழக்கம். இல்லை சில பேர் புக்கில் படிக்கும்போது ஹைலைட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹைலைட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த நோட்ஸ் டேக்கிங் செஷனில் அது ஒரு நோட்ஸ் டேக்கிங் செஷனாக மாறிடும். சூஸிங் த ரைட் ஸ்பேஸ், அதாவது இது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம சில இடத்துல எல்லா ஒரு ஸ்டடி படி எல்லா ஒரு ரிசர்ச் படி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு உங்க வீட்டுக்குள்ள இல்ல உங்க ஆஃபீஸுக்குள்ள ஒரு ஸ்பேஸை நீங்களே கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஸ்பேஸுக்கு நான் போயிட்டேனாக்கா நான் படிக்க போறேன், இந்த ஸ்பேஸுக்கு நான் போயிட்டேனாக்கா நான் வந்து இமெயில்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு ரிப்ளை சில ஆஃபீஸஸ்ல வந்து காஃபி பிரேக்கு தனியாக ஒரு இடம் வச்சிருப்பாங்க. சில ஆஃபீஸில் வந்து இன்ட்ராக்ஷன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் துபாயில் வச்சிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஏரியாவாக இருக்கும். அது சின்னதாக ஒரு டிவி வச்சுட்டு பீன் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க, பீன் பேக்லாம் வச்சிருப்பாங்க. சோஃபா மாதிரி உட்கார்றதுக்கு கிராஸ் கிரீன் மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் கிராஸ் கிரீன் மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு சின்னதா ஒரு டேபிள் இருக்கும். அங்கே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பொதுவாக அப்படின்னாக்கா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து கிச்சன்ல இருந்து அந்த இடத்துல உட்காந்து எல்லாரும் காஃபி குடிச்சுட்டே வந்து ஒரு கேம் பற்றி பேசுவாங்க. இல்லை வந்து அன்னைக்கு நடந்த விஷயங்களை பற்றி ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இல்லை ஒருத்தர் மாற்றி வந்து கலாய்ச்சிட்டு இருப்பாங்க எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டடி என்விரான்மெண்ட் மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் பொருந்தும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற டூல்ஸ், நெசசரி புக்ஸ், நெசசரி நோட்ஸு, ஸ்டேஷ்னரி இதெல்லாம் உருவாக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம குரூப்ல நம்ம இப்போ கேட்போம், வந்து ஒரு தம்ஸ்அப் போடலாம். எத்தனை பேர் ஸ்டடி ஏரியா வச்சிருக்கோம்? அதாவது நான் போய் என்னோட ஆஃபீஸ் டேபிள் உட்காந்துட்டேன்னா சூப்பர், நிறைய பேர் வச்சிருக்கீங்க. இப்போ எங்க வீட்டில் இப்படி இருக்கும், நான் போயிட்டு என்னோட ரூம்ல வந்து நான் போயிட்டு எனக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு 4 வயசு ஆகுது, அவங்களுக்கு கூட தெரிஞ்சிடும் ஓகே டேடி வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஏற்ற சூழ்நிலையை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ தேங்க்யூ ஃபார் த தம்ஸ் அப் அகேன் வீரசேகரன் சார், அருணகிரி மேடம், அருணகிரி சார் அண்ட் ரம்யா மேடம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்டடி டெக்னிக்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ இதை வந்து ஒரு ரூம்ஸ் கேட்குறீங்க, எவ்வளோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கு, அப்போ அந்த கிரிக்கெட்டர் சொன்ன ஒரு விஷயம் வந்து எல்லாரையுமே ஒரு அமேசிங்கான ஒரு விஷயமா பார்க்க வச்சுது. பொதுவாக என்ன சொல்லியிருப்பாங்க, சேட் பாக்ஸில் போடுங்க, என்ன அவர் சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் 10 மினிட்ஸ் வேலை இருக்கணும்னு அவர் சொன்னாருன்னு நினைக்கிறீங்க? சேட் பாக்ஸில் நீங்கள் போடலாம். ஃபார் டைம் மேனேஜ்மெண்ட்டா,
டைம் மேனேஜ்மெண்ட்னா டிஎம் போடுங்க. இல்லை வந்து ஈஸி டு ட்ராவல் அதுக்காகவா? ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா 10 minutes away சொல்லுங்க ரமேஷ் சார். நமக்காக யாரும் வெயிட் பண்ணக்கூடாது, நம்ம யாருக்காக வெயிட் பண்ணலாம், நமக்காக யாரும் வெயிட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி. சூப்பர் சூப்பர். மைண்ட் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லி சரவணன் சார் போட்டிருக்காரு. சூப்பர். ஓகே, தேங்க்யூ ரமேஷ் சார், தேங்க்யூ சரவணன் சார். 10 minutes away from the stadium அப்படின்றது எனக்கு எதுக்காக நான் கேட்குறேன் அப்படின்னாக்கா, அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன வந்து மேட்சை பத்தி எப்பவுமே திங்க் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த சுவாசம், அந்த காற்று முதல் கொண்டு அந்த ஸ்டேடியம்ல இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் அதே அட்மாஸ்பியர்ல இருக்கும். அதே மாதிரி அந்த கிரிக்கெட்டர் எப்பவுமே அவரோட ரூம்ல வந்து இருக்கிறத விட அவர் ஸ்ட்ராட்டஜி பத்தி அந்த மேட்ச் பத்தி திங்க் பண்ணும் போதெல்லாம் அவர் வந்து போர்ட்டிகோல அதே மாதிரி அந்த பால்கனில இருந்து அந்த காற்றோட அட்மாஸ்பியர்ல இருந்து நான் திங்க் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம so create your space for study. இது environment plays a lot of success in terms of study environment. இப்போ நம்ம ஸ்டடி ரொட்டீனை பத்தி பார்க்க போறோம். இப்போ இந்த ஸ்டடி ரொட்டீன்ல வந்து சொல்லியிருக்காங்க, we need to build a regular break. அது வந்து ப்ரொமோடோ டெக்னிக். நிறைய பேர் வந்து ப்ரொமோடோ டெக்னிக் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு பெரிய டாஸ்கை வந்து நம்ம சின்ன சின்னதா பிரேக் பண்ணி அதை வந்து 25 மினிட்ஸ்ல செஞ்சு முடிக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு டாஸ்கா பில்டு பண்ணணும். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோடோ கிளாக்குனே ஒன்று இருக்கு. நீங்க அதை தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அது டொமேட்டோ ஷேப், எக் ஷேப்ல இருக்கும். பட் அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா, ஒரு 2 hours ஒரு 3 hours ஆகும் இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டெக்னிக். இது பேர் வந்து ஃபோக்கஸ்டு ஸ்டடி டெக்னிக்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஒர்க்லேயும் அப்ளை பண்ண முடியும். ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறது, வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன் ஒர்க் பண்ணுறது, வித்தவுட் எனி மினிமல் ஒரு ஃபோக்கஸ் டிஸ்ட்ராக்ஷன். இதை வச்சு நம்ம 25 மினிட்ஸில் நம்ம பிரேக் டவுன் பண்ணி ஒரு டாஸ்க்கை வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன், நோ ஃபோன் கால், நோ அதர் டாஸ்க், நீங்கள் பற்றி அதர் டாஸ்க்கை பற்றி திங்க் பண்ணக்கூடாது, வேற ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது. ஒரு பெரிய டாஸ்க் எடுக்கிறீங்க, சின்ன சின்னதாக பிரேக் பண்ணுறீங்க. ஒரு அந்த சின்ன பிரேக் பண்ண ஒரு விஷயத்த 25 நிமிஷத்துல நீங்கள் முடிக்கிறீங்க. இதுதான் அந்த டெக்னிக். இந்த 25 நிமிஷத்துல ஃபுல் ஃபோக்கஸோட முடிச்ச பிறகு 5 நிமிஷம் பிரேக் கொடுக்குறீங்க. 5 நிமிஷம் பிரேக் அப்படின்றது யூ ஷுட் நாட் டூ எனிதிங். 5 நிமிஷம் பிரேக்குன்னா நான் வேற விஷயம் பண்ணுவேன் அப்படின்றது அர்த்தம் இல்லை. 5 நிமிஷம் பிரேக்னா லிட்ரலி யூ டோன்ட் டூ எனிதிங் எல்ஸ். இதை வந்து ஒரு 2-3 வாட்டி நான் பயன்படுத்தியிருக்கேன் ரீசெண்ட் டைம்ஸ்ல. அதே மாதிரி இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னாக்கா, அந்த மினிமம் டிஸ்ட்ராக்ஷனை நீங்க எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னாக்கா, ஒரு கட்டத்துல உங்களுக்கு ஓரளவு உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் யார்கிட்ட இருந்து இன்னைக்கு ஃபோன் வரும், இல்லை எந்த கிளைண்ட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை வந்து நீங்க ஓரளவு கிளைண்ட் கால்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஒரு சிச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும்.
அப்போ நீங்க சில நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அவங்க வந்து அப்டேட் கேட்கறதுக்கு முன்னால நீங்களே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம அப்டேட் கொடுத்துருவோம் அப்படின்னாக்கா அவங்க நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்க. இது நம்ம வந்து நிறைய பேர் ட்ரைனிங்ஸ் இங்கே இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ நிறைய ட்ரைனர்ஸ்க்கு வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அதாவது நான் ட்ரைனிங் உள்ள போகிறேன், அதுக்கு முன்னால எனக்கு வரக்கூடிய கால்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அதை முன்னாலே நான் பேசி முடிச்சிடுவேன். அதையும் தாண்டி புனிதமானது மாதிரி நிறைய கால்ஸ் வரும் நம்மளுக்கு. பட் வந்து அது நம்ம வந்து அன்அவாய்டபிள். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, செஷன் முடிஞ்ச பிறகு அந்த கால்ஸ் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த டெக்னிக், ப்ரொமோட்டர் டெக்னிக்கும் சரி, இந்த ஃபோன் காலை ப்ரெடிக்ட் பண்ணி முன்னாலே அட்ரஸ் பண்ணுறதும் சரி. அதாவது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் லைவ் எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம குமரேசன் சார் வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு, தட் நீங்கள் வந்து 4th மார்னிங் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு. அப்போ பொதுவாக நம்ம வந்து ஒரு ஆர்கனைசருக்கு நம்ம மரியாதை என்ன கொடுப்போம் அப்படின்னாக்கா, ஒரு ஆர்கனைசர் என்கிட்ட கேட்குறாரு அப்படின்னாக்கா, அந்த ஆர்கனைசருக்கு இம்மிடியட்டாக நான் வந்து ஒரு வித்தின் 1 ஹவரில், அவர் கேட்ட வித்தின் 1 ஹவரில் இல்லை ஒரு 1/2 ஹவரில் நான் வந்து மேக்ஸிமம் அவருக்கு கால் பண்ணிடுவேன். கால் பண்ணி, சார் எப்படியா, என்ன ப்ரோக்ராம், இதெல்லாம் நான் எடுக்கணுமா, நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க, இது நான் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய வந்து நான் கேட்டுக்கிறது என்னுடைய வழக்கம். அப்போது அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, நம்ம கூப்பிட்டதுக்கு அவங்க மரியாதை கொடுக்குறாங்க. ரெண்டாவது, அவருக்கு வந்து ஹி வில் பி நாட் இன் த பிளாங்க் ஸ்பேஸ். பிளாங்காக வந்து எடுப்பார மாட்டாங்க. இப்போ நம்ம போட்டிருக்கோம் மெசேஜ், நான் எடுத்துறேன் சார் அப்படின்னு போட்டிருக்கோம். பட் ஸ்டில் நம்ம வந்து அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இன்னும் பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஃபோன் பண்ணி அவர்கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் பேசுறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அவருக்கும் ஒரு நிம்மதி, நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு புக்கை நீங்கள் படிக்க போகிறதுக்கு முன்னாலும் சரி, ஒரு டாஸ்க்கை நீங்கள் அப்ரோச் பண்ண போகிறதுக்கு முன்னாலையும் ப்ரொமோட்டர் டெக்னிக் வில் பி அ வெரி வெரி யூஸ்ஃபுல் டெக்னிக். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் செஷன் வரும்போது சொல்லுங்க. அண்ட் எப்படி வந்து ஒரு ஸ்டடி டெக்னிக் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறையுது அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லைங்க. இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம வந்து நிறைய விஷயத்த வந்து கான்ஃபிடென்ஸாக அப்ரோச் பண்ண முடியும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது மூலமாக அந்த மாதிரி விஷயத்துல வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்பவும் முக்கியமான ஒரு டெக்னிக். இந்த படத்துல நீங்க பாருங்க, ஒரு டீச்சரா இருக்கலாம், இல்லை ஒரு அம்மாவா இருக்கலாம், அவங்க பசங்களுக்கு சொல்லித்தர மாதிரி ஒரு படம் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஸ்டடி டெக்னிக் மூலமா ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு டேபிள் வச்சிருக்காங்க, அதுல 2 புக்ஸ் இருக்கு. நோட்ஸ் டேக்கிங் டெக்னிக் பண்றாரு பையன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் டெக்னிக் பண்றாங்க. ஸோ அப்படி வச்சுக்கணும் இந்த படத்தை. ஒரு அம்மா வந்து 2 பேருக்கு டீச் பண்றாங்க. அப்படின்னும் போது அவங்க இப்போ இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஐபேடை பார்த்து டீச் பண்றாங்க. இப்போ எல்லாமே ஐபேடு, வாட்ஸ்அப்ல மெசேஜ்னு வந்து போச்சு. ஸ்கூல் திறக்க போகிறோம், ஸ்கூலில் வந்து நீங்கள் ப்ரௌன் ஷீட்லாம் போட்டு அனுப்புங்க, இது முதல் கொண்டு மெசேஜஸில் வருது. அந்த மாதிரி அவங்க வந்து நோட்ஸில் டைரி எடுத்து பார்த்துட்டு சொல்லித்தராங்க. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவங்க 3 பேரோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறையும். எப்படி அப்படின்னா, அம்மாவுக்கு ஒரு டென்ஷன் இருக்காது, 2 பேரையும் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். பையனுக்கு ஒரு டென்ஷன் இருக்காது, ஓகே நம்ம தனியாக உட்காந்து படிக்கிறதுக்கெல்லாம் அம்மா வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. பொண்ணுக்கும் ஒரு டென்ஷன் இருக்காது, நம்ம கூட தம்பி உட்காந்து படிக்கலாம், நம்மளும் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் அவங்களுக்கும் வரும். அதே போல அம்மா வந்து தம்பியை மட்டும் கவனிக்கல, என்னையும் கவனிக்கிறாங்க அப்படின்ற ஒரு டெக்னிக்கும் வரும். அதனாலதான் இந்த படத்தை நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷுவலி லேர்ன், இப்போ நான் சொன்னது ஒரு விஷுவல் லேர்னிங் டெக்னிக். இதுக்குள்ள ஒரு கதையே இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து விஷுவல் லேர்னிங் டெக்னிக். இந்த ஸ்டேயிங் மோட்டிவேட்டட்ல வந்து நம்ம ஸ்டடி கோல்ஸ் பண்ணோம். நான் சொன்ன மாதிரி 1000 புத்தகம் படிக்கணும் 3 வருஷத்துல, இது என்னோட ஸ்டடி கோல். அது எந்த புத்தகமாக இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது லெசன், என்னோட ஹெச்ஆர் ஓரியன்ட் புக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஹெச்ஆர் இல்லாத புக்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு கதை புக்காக இருந்தாலும், கவிதை புக்காக இருந்தாலும், ஒரு ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் எதுவாக இருந்தாலும் 1000 புக்ஸ் படிச்சிடும். இது ஒரு ஸ்டடி கோல். செல்ஃப் ஹெல்ப் புக்காக இருக்கட்டும், இது ஒரு ஸ்டடி கோல். அண்ட் சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ்.
அதுதான் நம்ம வந்து குரூப்பா படிக்கிறதுல, ஒரு மென்டாரோட படிக்கிறதுல, ஒரு சரௌண்டிங் யுவர் செல்ஃப் டு ஸ்டே மோட்டிவேட்டட். எவ்ரிடே நற்புலரி செஷன் அட்டன் பண்றாங்க, அதுவுமே ஒரு மோட்டிவேஷன் தான், ஒரு ஸ்டடி டெக்னிக் தான் அதுவுமே. ஸோ ட்ராக் யுவர் ஸ்மார்ட் ப்ராக்ரஸ் டு செலிப்ரேட் ஸ்மால் வின். எப்பவுமே இந்த வின்னிங் ஸ்ட்ராட்டஜில வந்து ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது சின்ன சின்ன வெற்றிகள் தான் பெரிய வெற்றியை நோக்கி நம்ம போக வைக்கும் அப்படின்றது. சின்ன வெற்றி மூலமாக நம்ம பெரிய வெற்றியை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் கேட்க போறேன். எத்தனை பேர் இங்க ஒரு சின்ன வெற்றியை எப்படி கொண்டாடுவீங்க? நான் ஒரு உதாரணம் சொல்றேங்க. நான் வந்து சாட் பாக்ஸ்ல போடுறேன், அது என்னன்னு நீங்க படிங்க. சக்சஸ்ஃபுல் செஷன் நான் சாட் பாக்ஸ்ல போட்டு பாருங்க. திஸ் இஸ் ஹவ் ஐ செலிப்ரேட் மை ஸ்மால் வின். எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, ஒரு செஷனை நான் நல்லா எடுத்துட்டேன் அப்படின்னாக்கா, நான் போயிட்டு ஒரு பிரியாணி சாப்பிடுவேன். இதுதான் என்னோட ஒரு ஸ்மால் வின்னோட செலிப்ரேஷன். இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து ஒரு டெக்னிக் வச்சிருக்கீங்க? தேங்க்யூ, சூப்பர் சார் அப்படின்னு போட்டிருக்காரு. எக்ஸலன்ட் செஷன் போட்டாரு. இல்ல, செஷன் இன்னும் இருக்கு சார், லாஸ்ட் 5 minutes இருக்கு. நீங்களும் வந்து பிரியாணி சாப்பிட்டு போட்டுருக்காரு அருணகிரி சார். ஐ கிவ் அ ஸ்மால் கிஃப்ட் டு மை செல்ஃப். கரெக்ட், பிரியாணி தான் மேடம் எனக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட். ஐ எம் ஹாப்பி ஃபார் ஐஸ்கிரீம். சூப்பர், நாராயணன் சார் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போட்டிருக்காரு. வெரி குட். இதுதான் கேட்குறேன் நான், நீங்க எப்படி ஸ்மால் வின் பண்ணுவீங்க? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனை வந்து நீங்க வந்து இன்கேஸ் நாங்களாம் எப்படி அவனை கலாய்ப்போம் அப்படின்னாக்கா, ஐ மேக் ஸ்வீட்ஸ் அண்ட் செலிப்ரேட். வா சிவகனி மேம் சூப்பர் சூப்பர் சூப்பர். நாங்கள் வந்து அவனை எப்படி கலாய்ப்போம்னா, உன்னை கீர்னா ரத்தம் வராதுற, டீ தான் வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவன் எல்லாத்துக்குமே டீ குடிப்பான். வெற்றி பெற்றாலும் டீ குடிப்பான், சோகமாக இருந்தாலும் டீ குடிப்பான், ஏதோ ஒரு விஷயத்த டிசைட் பண்ணனாலும் தேவான போய் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்வான். அது மாதிரி அவன் வந்து டீ குடிச்சு அவனோட எல்லா விஷயத்தையும் செலிப்ரேட் பண்ணுவான், டிஸ்கஸ் பண்ணுவான். அந்த மாதிரி நான் செலிப்ரேட் பண்றது ஒரு பிரியாணி சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் இருக்கு. உங்களோட வின்ஸை நீங்க செலிப்ரேட் பண்றது மூலமா பெரிய விஷயங்களை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். ஸோ காமன் பிட்ஃபால்ஸ் இப்போ நம்ம எப்படி மாட்டிக்கணும்னு சொல்லிட்டோம். அதாவது மூடனா நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, நிறைய லேர்னிங் இருக்கணும்னு சொல்லிட்டோம். லேர்னிங்க்கு டெக்னிக்ஸ் சொல்லிட்டோம். அந்த டெக்னிக்ஸ்ல விஷுவல் டெக்னிக்ஸ் இருக்கு, ரைட்டிங் அண்ட் ரீடிங் இருக்கு, அதுக்கப்புறம் கிரியேட்டிங் அட்மாஸ்பியர் இருக்கு. கிரியேட்டிங் அட்மாஸ்பியர் மூலமா குரூப்பா நீங்க படிக்கிறது மூலமா, இல்லை ஒரு நற்புலரி செஷன் மாதிரி ஒரு மென்டாரிங் செஷன், இங்க இருக்கிறவங்கள நான் மென்டார்ஸா தான் பாக்குறேன். இந்த செஷன் அட்டென்ட் பண்றவங்கள நான் ஒரு மென்டாரா பாக்குறேன். அது மாதிரி மென்டாரிங் கூட நீங்க படிக்கும்போது ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுறீங்க. அந்த அட்மாஸ்பியரை கிரியேட் பண்றது மூலமா உங்களோட ஸ்டடியை நீங்க வந்து நிறைய பண்றீங்க, உங்க ஸ்ட்ரெஸ் அவாய்ட் ஆகுது. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இத்தனை நேரம். இதுல காமனா ஒரு பிட்ஃபாலை நீங்க எப்படி அவாய்ட் பண்ணலாம்? அவாய்ட் காமன் பிட்ஃபால். காமன் பிட்ஃபால் என்பது ப்ரோகாஸ்டினேஷன். ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை அப்புறமா செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஒரு டைமை நம்ம பிளாக் பண்றோம். இப்போ 5:27 6:17 அப்படின்னு சொல்லி சூப்பரா ஒரு டைமை பிளாக் பண்ணி வச்சிருக்காரு குமரேசன் சார். அந்த மாதிரி டைமை நம்ம பிளாக் பண்ணும்போது ப்ரோகாஸ்டினேஷனை அவாய்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். அது ஒரு டெக்னிக். அதுக்கப்புறம் கிராமிங் அப்படின்னா ஒரு லாஸ்ட் நேரத்துல வந்து படிப்பாங்க நிறைய பேர். இந்த ஸ்கூல்ல பசங்க எல்லாம் பாத்தீங்களா, புக்கை வந்து கடைசியா எக்ஸாம் ஹால்ல போற வரைக்கும் அப்படி படிச்சுட்டு அப்படி வச்சுட்டு வருவோம் உள்ள. அந்த மாதிரி பசங்க லாஸ்ட் மினிட் ஸ்டடி. சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு அது வந்து குழப்பி விட்டுரும். இப்போ எனக்கு அது குழப்பி விட்டுரும். நான் வந்து கடைசி நேரத்தில் போய் படித்தேன் அப்படின்னாக்கா பிளாங்க் ஆகிடும். நான் எக்ஸாம் ஹாலில் போகிறதுக்கு முன்னால அதெல்லாம் முன்னாலே படிச்சுட்டு போகிறது தான் என்னோட வழக்கம். அண்ட் ஓவர் மெமரைசேஷன், அதாவது நிறைய மக்கு அடிக்கிறாங்க அப்படின்வாங்க. இந்த ஸ்கூல் பசங்கெல்லாம் மக்கு அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, டப்பா அடிக்கிறது அப்படின்வாங்க. அப்படின்னு அது மாதிரி ஓவர் மெமரைசேஷன்
should not be there. You prioritize your understanding. புரிதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங். இந்த மல்டி டாஸ்கிங் வந்து நிறைய பேருக்கு மல்டி டாஸ்கிங் வந்து ஒரு பெரிய விஷயமா நினைச்சுருக்காங்க. இப்போ மல்டி டாஸ்கிங் சில பேருக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும், பல பேருக்கு வந்து அது ஒரு ஃபோக்கஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியா இருக்கும். பல பேரால வந்து அதை வந்து பண்ண முடியாது மல்டி டாஸ்கிங்க. அதுல எந்த தவறும் இல்லை. எந்த டெக்னிக் யாருக்கு ஒர்க் ஆகுதோ அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங் அண்ட் கெட் தட் சார்ட்டட் அவுட். அதுதான் வந்து ப்ரொமோட்டட் டெக்னிக்மே கூட. ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். ஸோ நம்ம ஒரு ரீகேப் மாடல் பார்க்குறோம். லேர்னிங் ஸ்டைல்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த லேர்னிங் ஸ்டைலில் வந்து பிளான் பண்ணி பண்ணுங்க உங்கள் டைமை அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஆக்டிவ் லேர்னிங், அதுக்கப்புறம் ஸ்பேஸ்டு ரிட்டென்ஷன், இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்கோம். இதில் 3 லேர்னர் பார்த்துருக்கோம். விஷுவல், ஆடிட்டரி அண்ட் ரீடிங் அண்ட் ரைட்டிங். அதுக்கப்புறம் ஒரு கோலை செட் பண்ணி ப்ரையாரிட்டி பண்ணி படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். டைம் மேனேஜ்மெண்ட்ல சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க, பிரேக் எடுத்துட்டு படிக்க தொடங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் ஆக்டிவ் லேர்னிங், ஸ்பேஸ்டு ரெப்பிட்டேஷன், நோட் டேக்கிங் ஸ்ட்ராட்டஜி, டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் எழுதி பாருங்கன்னு சொல்லியிருக்கோம். அண்ட் தென் கிரியேட் யுவர் ரைட் ஸ்பேஸ் அண்ட் ஸ்டடி டெக்னிக் யூசிங் லாட் ஆஃப் டூல்ஸ். புக்ஸ் ஒரு டூல், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, நோட்ஸ் டேக்கிங்கு ஆப்பெல்லாம் இருக்குது. இப்போ ஆன்லைன் ரிசர்ச்லாம் வந்து போச்சு. சில பேர் ஆன்லைன் ரிசர்ச்சை வந்து பண்ண மாட்டாங்க, சில பேர் எழுதியே பார்ப்பாங்க, டைரியில் எழுதிப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு, டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கிறது. அது எல்லாமே பண்ணீங்க அப்படின்னாக்கா, ஸ்டடி மோட்டிவேட்டடாக இருந்தீங்க அப்படின்னாக்கா, இந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா, யூ கேன் ஈஸிலி மேனேஜ் யுவர் ஸ்ட்ரெஸ், physical stress also and mental stress also. You can be a very good motivated learner and a motivated mooder. So thank you very much for this opportunity once again, and be a mooder. Yes sir. So thank you for all the applause. Damodaran sir, Ramya madam, Veerasegaran sir, thank you for all your active participation. Thank you Shivakumar sir. Hope the session was helpful, and we will keep meeting in other sessions also, hopefully. So படிங்க அப்படின்னு சொல்றதுக்கு லேர்னிங் டெக்னிக். தேங்க்யூ அருணகிரி சார். லேர்னிங் டெக்னிக்கை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். லேர்னிங்கே ஒரு டெக்னிக்ஸ் நிறைய இருக்கு அப்படின்றது நான் நேற்று இந்த நோட்ஸ் எடுக்கும்போது கேதர் பண்ணும்போது நிறைய டேட்டா இருந்துச்சு. அதுல இந்த நேரத்துக்குள்ள ரத்ன சுருக்கமா என்னென்ன சொல்ல முடியுமோ அதை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஓவர் டு மிஸ்டர் சென்னை கவுன்சிலர். தேங்க்யூ சார். அருமையான ஒரு செஷன். ஒரு எஃபெக்டிவ் மூடரா எப்படி இருக்கிறதுன்னு அந்த தாட்டே வந்து எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது. வாட் எவர் இட் மேபி, நம்ம மூடரா இருக்குமோ புத்திசாலியா இருக்குமோ எதுல இருந்தாலும் அதுல எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஆரம்பிச்ச விதமும், நிறைய நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம எப்படி லேர்ன் பண்றதுன்ற விஷயம் நிறைய சொல்லியிருக்கிறீங்க. அத்தனை தகவல்கள் நம்ம பொமடோரோ டெக்னிக்லேருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க விட்டு வைக்கல. ஈவன் லேர்னிங்க்குன்னு ஒரு ஏரியா வச்சுக்கணுன்ற விஷயம் சொன்னது, பல உங்களுடைய அனுபவங்களையும் ஷேர் பண்ணது ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு விஷயம். ஸ்மால் பின்ஸ் செலிப்ரேட் பண்றதுல இருந்து ரொம்ப அருமையான ஒரு செஷன் சார். தாட் ப்ரோவோக்கிங்கா இருந்தது. ரொம்ப ஸ்ரத்தை எடுத்து பண்ணிருக்கிறீங்க அப்படின்ற மட்டும் எங்களால உணர முடியுது சார். ஸோ இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் யாராவது இருந்தாங்கன்னா நீங்க அறிவிக்கலாம். நம்ம நற்பலரி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். யாராவது இருக்காங்களா தளத்துல? சார், I came back.
சார் டேக் ஓவர் பண்ணிங்க சார். சார் ஓகே. ஸோ இப்போ ஒரு 3 minutes இருக்கு. யாராவது டவுட்ஸ் இல்லைன்னா வந்து ஃபீட்பேக் நீங்கள் ஷேர் பண்ணலாம் சார். இங்கே ஆக்சுவலி நம்ம கேள்வி பதிலோ டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் கிடையாது. ஃபீட்பேக்லேயே எல்லாமே நடந்து போயிருக்கும். ஃபீட்பேக்லேயே அது நிகழ்த்தப்படும். நட்புலருடைய புரோட்டோகால் படி கேள்வி வினா அந்த செஷன் கிடையாது. அவங்க ஃபீட்பேக்லேயே எல்லாமே நம்ம நினைக்கிற அத்தனை விஷயமும் நடந்து போயிடும் சார். ஐ ரிமெம்பர் நவ. எஸ் எஸ், போன செஷன்ல இது சொன்னாங்க. ஆமா, நன்றி சார். நன்றி. இந்த திருமண நாள், பிறந்த நாள் சுபநிகழ்ச்சியில் கொண்டாடும் உலகம் உள்ள அனைவருக்கும் நட்பரின் குடும்பம் சார்பாக ஒரு நன்றி தெரிவிக்கிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அந்த சுபநிகழ்ச்சியான வாழ்த்துக்களையும் நட்பரி குடும்பம் சார்பாக. ஸோ இப்போ வந்து ஃபீட்பேக் வழங்கும் நேரம். எல்லாரும் ஃபீட்பேக் வழங்குவாங்க சார். கடைசியாக உங்களுக்கான ஒரு நிமிடம் கொடுக்கும்போது நீங்க அதுக்கான ஏற்புரையும் உங்களோட நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். முதலாவதாக நாம் அழைப்பது சொல்லி நாயகன் வீரசேகரன் சார். அன்புகளுமிய சோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இன்று இந்த பிரபஞ்சத்தில் இந்த நொடியில் பிறக்கின்ற நமது அன்பு செல்வங்கள் எந்த உலகத்தின் எந்த மூலையிலாவது இந்த நொடியில் பிறக்கின்ற நமது அன்பு செல்வங்களுக்கு வாழ்த்துகள் கூறுகிறோம். திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உலக நண்பர்களுக்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய பொழிவு முட்டாளாவே இருக்கலாம், தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பல இதையும் சொல்லிட்டு சொன்னார். நம்ம ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம், குட்ஸ் அண்ட் சேல்ஸ். அதுல வந்து சர்வீஸ் எல்லாத்துக்கும் அதுக்குள்ள கொண்டு வந்து அதுக்கு ஒரு டாக்ஸ் வரி கட்டுவோம். ஏன்னா அதை நம்ம பயன்படுத்துறோம். எப்படியோ பயன்படுத்துறப்ப அது குட்ஸா இருந்தாலும் சர்வீஸா இருந்தாலும் மற்ற நம்ம சேல்ஸ் பிசினஸ் எதா இருந்தாலும் ஒரு வரிய அதுக்கு ஒரு பயனா கட்டுறோம் நம்ம அனுபவிச்சதுக்கு. அது மாதிரி அந்த ஜிஎஸ்டி அப்படியே இஎஸ்டியா மாத்தி பாருங்க. ஜிய தூக்கிட்டு ஈய போட்டு அது இஃபெக்டிவ் ஸ்டடி டெக்னிக்ஸ், இஃபெக்டிவா ஸ்டடி டெக்னிக்ஸ எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து சிஎஸ்இ அப்படின்னு அதுல கொண்டு வர ஒரு வழிமுறையா கொண்டு வந்துடலாம். அது என்ன சிஎஸ்இ? கண்டியூசிவ் ஸ்டடி என்விரான்மெண்ட், நம்மள சூழ்நிலைய அப்படி மாத்திக்கிறது சிஎஸ்இயா. இப்படி இந்த சிஎஸ்இயா மாத்துறப்ப அது ஏசிபிய குறைச்சிரும். அது என்ன? அவாய்டிங் காமன் பிட்பால்ஸ். என்னென்ன குறைகள் நமக்கு அதுல வருதோ அதெல்லாம் இப்படி மாத்துறப்ப அதை குறைச்சிரும் அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறோம். எஸ்எம்டி, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எல்லாரும் மேனேஜ் பண்ணி ஆகணும், ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணி ஆகணும். எந்த டைம்லயும் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாது, ஒரு ரிலீவ் ஆகணும், ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் எல்லாம் சொல்றோம். எஸ்எம்டி. அப்படியே அதே எஸ்எம்டியை வச்சுட்டு ஸ்டடி மேனேஜ்மெண்ட், அதே எஸ்எம்டியை ஸ்டடி மேனேஜ்மெண்ட்னு நாங்க எப்படி படிக்கணுங்கிறத உருவாக்கிக்கிறது. இப்படி பல செய்திகளை கொடுத்திருக்க நம்ம அன்பு சகோதரர் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடிக்கடி வாருங்கள், அன்பான வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை தாருங்கள் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்து அருணகிரி சார் உங்க ஃபீட்பேக் கொடுக்கணும். குட் மார்னிங் நண்பர்களே. குட் மார்னிங் ஸ்ரீராம் சார். சாரோட செஷன் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ஸ்டடி பிளானு, அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னிங் ஸ்டைலு, ஹூ இஸ் எ மூடன், யார் வந்து மூடன், ஹவு டு பி எஃபெக்டிவ் மூடன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இந்த வாக், விஷுவல் லேர்னிங், ஆடிட்டரி லேர்னிங், ரீடிங், கெனஸ்தட்டிக் லேர்னிங். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து முதல்ல வந்து பிளாங்கா இருந்தால் தான் ஒரு புது விஷயத்தை வந்து லேர்ன் பண்ண முடியும். இந்த வாழ்க்கையை கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரியம், கிரகஸ்தன், வனஸ்பதம்,
சன்னியாசம் அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ 4 பார்ட்ல முதல் பார்ட் வந்து லேர்னிங்ல தான் இருக்கு. ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனதோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி எப்படி இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவான இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கு தேவையான விஷயம் கூட ட்ரைனிங் பார்ட்ல ஸ்பெசிஃபிக்காக. ஸோ அந்த விதத்தில் மிக சிறப்பு சார் செஷனு. வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. நன்றி அருணகிரி சார், அருமையான ஒரு ஃபீட்பேக் வேற செய்யணும் சார் வாங்கிருக்கீங்க. வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்கறது கை உயர்த்தலாம். சிவகனி மேடம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராம் சார், இன்னைக்கு செஷன் எக்ஸலண்டா இருந்தது. அட் த சேம் டைம் வெரி யூஸ்ஃபுல். இதுவரைக்கும் நம்ம படிச்சது கூட நம்ம இந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருப்போமா அப்படின்னு சொல்ல முடியாது. இனிமேல் கூடிய கிட்ஸுக்கு வந்து இந்த நீங்க சொன்ன யுக்திகள் எல்லாம் வந்து கையாளணும் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப நல்லா எஃபெக்டிவா கொடுத்துருந்தீங்க. அந்த ஸ்டோரி ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் சொல்லும் போதும் இன்ட்ராக்டிவா கொண்டு போனீங்க அந்த செஷனை. அது ரொம்பவே நல்லா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம், அருமையான ஒரு ஃபீட்பேக்கு. லேர்னிங் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். நம்மளும் தான் கண்டினியூஸாக நற்பலரில் யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருமே கண்டினியூஸ் லேர்னர். இப்போ நம்மளுமே நிறைய டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்கு. டெக்னிக்ஸ் தெரியாம நம்ம ஒதுக்குவோம். ஸோ அந்த என்விரான்மெண்ட் எல்லாமே கிரியேட் பண்ணுவோம். பட் இனியும் கொஞ்சம் நம்மளுக்குமே நம்ம செஞ்சாதானே சார் கிட்ஸும் டெவலப் ஆவாங்க. ஸோ பி ஏ ரோல் மாடல், அதை தான் சொன்னேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். ஆமா, நமக்காகவே வச்சுக்கலாம், அது நம்மளுமே எடுத்துக்கலாம், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். அருமையான தகவல்கள் தான் சார் கொடுத்துருக்குறாங்க. நன்றி சிவகனி மேடம். லோகநாதன் சார், உங்க ஃபீட்பேக் கொடுங்க. அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். ஐயா அவர்கள், எனக்கு ஸ்ரீராம் ஐயா அவர்கள் நல்ல வகுப்பு நடத்திருக்காரு. ரொம்ப நிறைய டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்காரு. நாங்கள் அந்த ஒரு 50 ஆண்டுக்கு முன்னே ஸ்டடிக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்காது. வீட்டில் ஒரு ஹாலெல்லாம் இருக்காது, எல்லாம் ஒரே இடமா தான் இருக்கும். நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு பங்களா இருக்கும். அங்கே வந்து மரங்கள் நிறைய இருக்கும். நாங்கள் எல்லாரும் குரூப்பாக போயிட்டு எக்ஸாம் டைமில் குரூப்பாக போயிட்டு லீவ் விட்டுருப்போம். ஸ்டடி ஹாலிடேஸ் விடும்போது ஒரு 5 பேர் எப்பவுமே ஒன்றா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு போயிட்டு ஒவ்வொரு மரத்துக்கிட்ட உட்காந்து படிச்சுட்டு ஒரு ½ அன் ஹவரோ இல்லை 1/4 மணி நேரமோ படிச்சு திரும்பி ஒன்றா சேர்ந்து அதை என்ன படிக்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் விளையாடுவோம், அந்த மரத்துக்கும் வழியே விளையாடுவோம், திரும்பி படிப்போம். ஆனால் எல்லாருமே நல்ல மார்க் எடுத்து நல்ல நிலைக்கு எல்லாருமே போயிருக்கோம். அப்போ அந்த நேரத்தில் எங்களுக்கு இது மாதிரி விஷயம்லாம் தெரியாது. இன்னைக்கு வந்து என்னுடைய மருமகள் அந்த 2 குழந்தைங்களை உட்கார வச்சு அழகாக சொல்லி கொடுக்கறத பற்றி சார் சொல்லும் போது தான் எனக்கு இதெல்லாம் புரிஞ்சுது. இப்படியெல்லாம் இருக்கு, படிக்கணுன்றதுக்கு இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. ஐயாவுக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி 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 ஐயா. தேங்க்யூ. உங்கள் பாடலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் ஐயா. கத்தியை தீட்டாதே மனிதா, புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே, அதிலும் திறமையை காட்டு, மன்னிக்க தெரிந்த மனிதரின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா, அதை மறந்தவர் வாழ்வு நிலை தெரியாமல் மறைந்தே போகுமப்பா. கத்தியை தீட்டாதே மனிதா, புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே, அதிலும் திறமையை காட்டு. தேங்க்யூ லோகநாதன் சார். அந்த வீரசேகர் சார் நினைவூட்டி அவரோட பாட்டை பாட வச்சது மிக அருமையான செயல். நானே நினைச்சேன், அதுக்குள்ள நீங்க உள்ள வந்துட்டீங்க. லோகநாதன் சார் வந்து ஸ்டடி ரூம் அந்த காலத்துலலாம் கிடையாதுன்னு சொன்னாரு. நான் வந்து படிக்கும்போது எனக்கான ஸ்டடி ரூம் என்னன்னாக்கா மரக்கிளை, ஓடு, அதுக்கு மேல வீட்டுக்குள்ள உத்தரம் இருக்கும். அதுக்கு மேல நான் அந்த மாதிரியான இடமா சூஸ் பண்ணி மரத்துக்களை அந்த மாதிரிலாம் தான் நான் படிப்பேன். சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நினைவுகளையும் உங்க சொல்லிவிட்டு நாராயண் சார் அழைக்கிறேன் ஃபீட்பேக். நாராயணன் சார், நீங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம்.
சார் வணக்கம். எல்லோருக்கும் நட்புலரி வணக்கம். இன்றைய பயிற்சி ஸ்ரீராம் சாருக்கு நன்றி சார். நிறைய தகவல், அதாவது எப்படி படிக்கணும், எப்படி என்னென்ன பண்ணணும், சில இடத்துல இப்படி ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும்னு நிறைய பயிற்சியின் வழிமுறைகளை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. எப்போதும் போல நீங்கள் இந்த தளத்தில் வந்து நிறைய தகவல் கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள், மழை நாள், எல்லா நாளும் கொண்டாடுகிற மக்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நன்றி சார். நன்றி சார். நன்றி நாராயணன் சார். ஷார்ட் அண்ட் ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. தேங்க்யூ. அடுத்து திருப்பூர் திருமகன் தாமோதரன் சார். நன்றி சார். நட்புலரிக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீராம் சார் சொன்னது போல படிப்பு என்பது ஒரு கலைதான். படிக்கும்பொழுது என்னுடைய தந்தை கூடவே அமர்ந்திருப்பார். 2-3 தடவை படித்த பிறகு ஒரு தடவை எழுதிப்பார் என்பார். அதை எக்ஸாம் வரும்போது கண்டிப்பாக காலையில் இருந்து அமர்ந்து கொண்டு, இன்று எக்ஸாம் நீ படித்ததை எல்லாம் நோட்ஸ் எடுக்கிறப்போ கேட்டு நான் பார்க்கணும்னுவார். கண்டிப்பாக அன்றைக்கி நோட்ஸ் எடுத்துட்டு அவர் பார்த்துட்ட பிறகுதான் ஸ்கூலுக்கு கிளம்புவோம். அது ஒரு சிறப்பான நாள். அதான் கூட்டு குடும்பம் பொழுது படிப்பதற்கு வீட்டில் இடம் கிடையாது. நாங்கள் வயல்வெளிக்கு சென்று விடுவோம். ஏரிக்கரையில் அல்லது பம்ப் செட் இருக்க அங்கெல்லாம் உட்காந்து படிப்போம். அது ஒரு சிறப்பான நாள். அந்த நாள் நினைவுக்கு வரும்போது ரமேஷ் அவர்களை இன்று நினைவுபடுத்தி விட்டார்கள். ஒரு மகிழ்ச்சியான நாள் கொண்டாடும் போது உண்மையே வீட்டில் மகிழ்ச்சியான அந்த நாம் செய்த செயலை ஷேர் பண்ண முடியாது. உடனே பக்கத்தில் என்ன டீ கடை இருந்தால் உடனே டீ கடைக்கு போயிட்டு டீயை சுவைச்சு சாப்பிட்டு கொண்டு அந்த நிகழ்ச்சியை பற்றியே பேசி கொண்டு இருப்போம். அது ஒரு சுவையான அனுபவம். இப்பொழுது முன்பெல்லாம் அப்படி கிடையாது. அதை பற்றி நேற்று பார்க்க மாட்டோம். ஒரு நிகழ்ச்சி நடந்து விட்டே இருந்தால் அதை அப்பொழுதே பேசிவிட்டு சென்று விடுவோம். ஆனால் இப்பொழுது அப்படி கிடையாது. உடனே காஃபி ஷாப் போயிட்டு உட்காந்துட்டு அதை டிஸ்கஸ் பண்ணி அது ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை இன்று தந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி சார். சிவராம் சார், நன்றி. நன்றி நன்றி தாமன் சார். அருமையான ஒரு நினைவுகளுக்கு. நிறைய அப்பா வந்து எழுதி காமிச்சிட்டு தான் போகணும் பாரு. எங்க அப்பா எல்லாம் அடம்பிடிப்பாரு. பழைய நோட்டீஸ் எல்லாம் தச்சு ஒரு நோட்டு கொடுப்பாரு. கொஸ்டின் பேப்பர் முழு பரீட்சை முடிஞ்ச பிறகு அதோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எழுதி காமிச்சாதான் அடுத்த விளையாடுறதுக்கே விடுவாரு. அந்த மாதிரி டைட்டா வச்சிருந்தாங்க. நம்மளும் அதை கேட்டுட்டு பண்ணிட்டு இருந்தோம். தேங்க்யூ தாமரன் சார். சரவணன் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரி நற்காலை வணக்கம் சார். ரொம்ப அருமையா கிளாஸ் எடுத்தீங்க சார். அந்த படிக்கிறத பத்தி சொன்னீங்க. படிக்கிறத விட எழுதி பார்த்தா இந்த மனசுல பதியும் அப்படின்னு ரொம்ப சிறப்பு சார். அப்புறம் நானும் ஸ்ட்ரீட் லைட்ல தான் சார் காலையில ஏஞ்சி ஒரு 4:30 மணிக்கு ஏஞ்சி படிப்பேன். அதை இந்த தருணத்துல சொல்லிக்கிறேன் சார். வாழ்த்துக்கள் சார். சார் வாய்ப்பு நன்றி சார். நன்றி சரவணன் சார். எப்பவும் கொடுக்கறத விட ஒரு 2-3 வார்த்தைகள் அதிகமா பேசியிருக்கிறீங்க. உங்களை எந்த அளவுக்கு இந்த செஷன் பிடிச்சிருக்குன்றது இதை வச்சு தெரியுது. அடுத்து நமக்கு லேர்னிங் பத்தி இன்னைக்கு நடந்த செஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட நேரடியாக தொடர்பு ஃபர்ஸ்ட் பிபிடியோட ஃபர்ஸ்ட் இது பார்த்தோன்னே நல்லா இருந்தது. எஃபெக்டிவ் மூடர் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸே ரொம்ப சிறப்பா இருந்தது. சைஸா சொன்னாங்க. அதை ஷார்ட்டா டிப்ஸ் மாதிரி ஜிஎஸ்டி இது சிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது சார். கண்டிப்பா நிறைய பேர் சொன்ன மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாதான் பசங்களுக்கும் அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி. நான் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் கம்ப்ளீட்டா வேற மாதிரி அவங்களோட ஸ்டடி டெக்னிக்ஸே போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இம்ப்ளை பண்ணோம், நம்மளோட லைஃப்ல கொண்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறது அழகா ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் சச் அ வண்டர்ஃபுல் செஷன். தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ.
தேங்க்யூ லாவண்யா மேடம், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. அடுத்து வேற யாராவது இன்னும் யாரும் கை உயர்த்தாதவங்க இருந்தா நேரம் நீங்களே அன்மியூட் பண்ணி பேசலாம். அருணகிரி சார் திருப்பி கை உயர்த்திருக்கீங்களா? வேற ஏதாவது வாய்ப்புகள் வேணுமா? அப்படி இல்லாத நேரத்தில் நம்ம வந்து மெசேஜஸ் ஏதாவது இருந்தா பார்க்கலாம். எக்ஸலன்ட் செஷன் நாராயணன் சார். விடை தெரிவிச்சிருக்கிறாங்க. சார், இப்போ உங்களுடைய ஃபேக்கல்ட்டியோட நேரம், உங்களோட ஏற்புரையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கலாம். Okay, thank you very much for all your feedback. வீரசேகரன் சார், நீங்க வந்து இந்த ஆக்ரோனியமா சொல்லி சூப்பரா வந்து லாவண்யா மேடம் சொன்ன மாதிரி நீங்க சூப்பரா ஷார்ட்டா சூப்பரா சொல்லி முடிச்சிட்டீங்க. நான் எடுத்தது நிறையவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. உங்களோட ஃபீட்பேக்லாம் பொறுத்து அந்த ஃபீட்பேக் வந்து எனக்கு ஒரு உற்சாகத்தை தருது, ஒரு உத்வேகத்தை தருது. இன்னும் நிறைய விஷயங்களை அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்ட்டு நான் முதலே சொன்ன மாதிரி இந்த டெக்னிக்ஸை வந்து நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களுக்கும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி பண்ணலாம். அண்டு நிறைய ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி இன்டராக்டிவ் செஷன்ஸில் வந்து தேங்க்ஸ் அகெயின். இந்த லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நான் இப்போ 2வது செஷன் எடுத்திருக்கேன், ஆனால் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து அதை நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது, என்கரேஜிங் இருக்கு. நிறைய பேர் சூப்பரான நிறைய விஷயத்தை வந்து ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிருக்கீங்க. அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும் மூலமாக நம்ம வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்வோம் அப்படின்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள் மற்றும் விருப்பம். நன்றி 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 சார். அருமையான ஒரு செஷன் கொடுத்துருக்குறீங்க. எங்களுடைய வேண்டுகோள் விண்ணப்பம் என்னன்னா, தினசரி இதுல இருக்கிற கிட்டத்தட்ட 99% சொல்லலாம் அனைத்து பேரும் வந்து தினசரி இந்த நிகழ்வுல கலந்துக்கிறோம், பார்ட்டிசிபெண்டா கலந்துக்கிறோம், பேச்சாளராக கலந்துக்கிறோம். அந்த மாதிரி நீங்களும் லேர்னிங்ல ஆர்வம் உள்ள பர்சன், அதனால நீங்களும் கலந்து கொண்டால் விருப்பம். உங்களால் முடிந்தால் கலந்து கொள்ளுங்கள். நற்பலரி வந்து நல்ல ஒரு செஷன் எடுத்து கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நாளை ஒரு ஆளுமையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ரமேஷ் சார். தேங்க்யூ தாமோதரன் சார், லோகநாதன் சார்.